புள்ளியியல் நிகழ்வு பலகோணம் தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் frequency polygon day to day life problems exercise. ஒன்றாவது கணக்கு. நம் பள்ளியில் உள்ள 8ஆம் வகுப்பு மாணவர்கள் முடிந்த அரையாண்டு தேர்வில் கணிதத்தில் பெற்ற மதிப்பெண்களின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தி நிகழ்வு பலகோணம் வரைக. மதிப்பெண் 30 40, 40 50, 50 60, இப்படி 90 100 வரைக்கும். மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு தரவாரியாக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 3, 12, 15, 9, 11, 7, 4. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு எப்போதும் போல் நிகழ்வு செவ்வகம் வரைய வேண்டும். அதாவது எக்ஸ் அச்சுல மதிப்பெண்கள் இடைவெளி எடுத்துக்கணும். மாணவர்களின் எண்ணிக்கையை ஒய் அச்சுல எடுத்துக்கிறோம். எக்ஸ் அச்சுல 1 சென்டிமீட்டர் 10 அலகுகள், ஒய் அச்சுல 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள். ஏன் எக்ஸ் அச்சுல 10 அலகுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க பிரிவு இடைவெளி கிளாஸ் இன்டர்வலுடைய அளவு 10 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் அச்சுல 10 எடுத்துக்கிட்டோம். ஒய் அச்சுல அதிகபட்சமா 15 வருது, அதனால 2 அலகுகளாக அதை நம்ம பிரிச்சுக்கிறோம். எக்ஸ் அச்சுல ஆரம்பிக்கும் போதே 30ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த ஜிக்ஸாக் சிம்பலை நம்ம எக்ஸ் அச்சுல ஆதி புள்ளிக்கு பக்கத்துல பொருத்திக்கிறோம். கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு எப்போதும் போல நம்ம ஒரு நிகழ்வு செவ்வகம் அதாவது ஹிஸ்டோகிராம் வரைஞ்சுக்கிறோம். செவ்வகங்களை நம்ம வரைஞ்சிட்டோம். இதுதான் தேவையான ஹிஸ்டோகிராம். எல்லா செவ்வக பட்டைகளுடைய டாப்லையும் மையப்புள்ளியை குறிக்கிறோம். அதே மாதிரி கற்பனை இடைவெளிகள்லையும் மையப்புள்ளியை 0வா குறிச்சுக்கிறோம். குறிச்சுக்கிட்டு இந்த புள்ளிகளை எல்லாம் ரூலர் அளவுகோலை வைத்து சரியா நம்ம கனெக்ட் பண்றோம். நமக்கு கிடைக்க பெறுவது ஒரு frequency polygon, அதாவது நிகழ்வு பலகோணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இரண்டாவது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு நிகழ்வு பலகோணம் வரைக. பிரிவு இடைவெளி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25, 25 to 30, 30 to 35. நிகழ்வெண்கள் 8, 3, 7, 2, 4, 11, 7. கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு எப்போதும் போல நிகழ்வு செவ்வகம் வரைகிறோம். அளவு திட்டத்தை சரியா குறிச்சுக்கிறோம். எல்லா செவ்வகத்திலையும் மைய புள்ளிகளை நம்ம குறிச்சுக்கிறோம். இங்க இடது எல்லை பாருங்க, கற்பனை இடைவெளியை குறிக்க முடியல, ஏன்னா ஆதி புள்ளிக்கு வெளியில வருது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இங்க முதல் செவ்வகத்தின் உயரத்துல மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்து அங்க குறிக்கணும். அதே மாதிரி கடைசியா 30 to 35 இருக்கக்கூடிய செவ்வகத்திலையும் உயரத்தின் நடுப்புள்ளிய குறிச்சுக்கிறோம். இப்ப இந்த புள்ளிகளை எல்லாத்தையும் நம்ம ரூலரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறோம். தேவையான நிகழ்வு பலகோணம் frequency polygon கிடைத்துவிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?